முதலமைச்சர் விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா விஜய் அவர் மேல போட்டிருந்த எல்லா விதமான விவாகரத்து மனுவும் குற்றங்களையும் வாபஸ் வாங்கிக்கிறதா ஃபேமிலி கோர்ட்ல நேற்று வீடியோ ஹியரிங் மூலமா அறிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் இப்ப திரையுலக சங்க மத்தியிலும் அரசியல் வட்டாரத்திலையும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இதை பத்தி நடிகை த்ரிஷா அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நியூஸ் சோசியல் மீடியாவில் வெளிவந்திருக்கு. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிப்ரவரி மாசம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேல மனைவி சங்கீதா விவாகரத்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செங்கல்பட்டு கோர்ட்ல அவங்க போட்டிருந்த மனு ஆன்லைன்ல வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தி இருந்துச்சு. பிப்ரவரி மாசத்துக்கு பிறகு ஏப்ரல் மாசம் ஒரு வாய்தா வந்துச்சு. அதுக்கப்புறமா ஜூன் மாசம் வழக்கை ஒத்தி வச்சாங்க. ஜூன் மாசம் வழக்கை விசாரிச்ச நீதிபதி வீடியோ ஹியரிங் மூலமா அப்பியர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகஸ்ட் மாசத்துக்கு வழக்கை ஒத்தி வச்சாங்க. நேத்து அசம்பிளி இருந்ததால விஜய் அவர்களால காலையில அட்டன் பண்ண முடியல. மனைவி சங்கீதா லண்டன்ல இருந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலயமா தான் ஹியரிங் அட்டன் பண்ணியிருக்காங்க. அப்ப மாலை ஒரு 4 மணிக்கெல்லாமே தன்னோட கணவர் மேல அவங்க போட்டிருந்த அந்த குற்றச்சாட்டு, அந்த விவாகரத்து மனு, இது மாதிரி 3 மனுக்களையும் அவங்க வாபஸ் வாங்கலாம் தெரிவிச்சிருக்காங்க. இது மூலயமா ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் அப்புறம் அவங்க மனைவி சங்கீதா இவங்க 2 பேருமே அவங்களுடைய திருமண நாள் அன்னைக்கு வாழ்க்கையை புதுசா ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிறதும் தகவலா கிடைச்சிருக்கு. இந்த ஒரு செய்தி வெளிவதற்கு பிறகு விஜய் ரசிகர்கள் அப்புறம் டிவிகே தொண்டரோட மனநிலை என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இப்பதான் நிம்மதி பெருமூச்சு விட முடியுது. கண்டிப்பா அரசியல்ல விஜய் அவர்கள் பல நல்ல விஷயங்கள் செஞ்சிருந்தாலும் இந்த ஒரு விஷயம் மட்டும் கரும்புள்ளியா பிளாக் மார்க்கா இருந்துச்சு. இப்போ அதுவும் கிளியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு த்ரிஷா தரப்புல என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, உண்மையாவே விஜய் அவர்களை அவங்க ஒரு மிகப்பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்டா பார்க்கறதாவும், இத்தனை நாட்கள் எங்க 2 பேரை வச்சு பல விஷயங்கள் பேசியிருக்கலாம், சோசியல் மீடியா முழுக்க பல விஷயங்கள் பரவிருக்கலாம், ஆனா அது எல்லாமே வெறும் வதந்தி தான். ஒருத்தர் சேர்ந்து பேசுறாங்க, ஒருத்தவங்க ஒன்னா சேர்ந்து பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க, ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னா அட்டன் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு விஷயங்கள் உண்மைக்கு புறமான விஷயங்களை பேசியிருக்காங்க. ஆனா அது எல்லாமே பொய் அப்படிங்கிற விஷயத்தை தான் சங்கீதா அவங்க நிரூபிச்சிருக்காங்க. உண்மையாவே ஒரு தோழியா, ஒரு சகோதரியா சங்கீதா அவங்க பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி த்ரிஷா அவங்க தரப்புல சில விஷயங்களை ரொம்ப பெருந்தன்மையா பேசியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவங்களுக்கும் தன்னோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமாவது அவங்க திருமண வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனையும் கோளாறும் ஏற்படாம அவங்க ரொம்ப நிம்மதியா ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல வாழ்த்துக்களையும் பாராட்டையும் ஷேர் பண்ணியிருக்காங்களாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.